பாதையில் ஜீவன் உண்டு. தொடர்ந்து சபையானது, நல்லா கவனிங்க, நீதியை பேசிக்கிட்டே இருந்தா சபைக்குள்ள ஜீவன் வர ஆரம்பிக்கும். கிறிஸ்துவுக்குள்ளே நீ நீதிமானா இருக்கிறாய், நீ மன்னிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை சபையில் பேச பேச சபைக்குள்ளே ஜீவன் வர ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுகிறது, நீதியை பேசுற இடத்துல ஜீவன் வருமா, பாவத்தை பேசுற இடத்துல என்ன வருமா, மரணம் வருமா. ஒரு சபையில தொடர்ந்து பாஸ்ட் பாவம் பாவம், என்ன பாவம் பண்ண யோசித்து பாரு, என்ன பாவம் யோசிச்சு, எனக்கு ஒன்றும் ஞாபகமே வரலையே சார், இல்ல நீ பண்ணிருக்க யோசித்து பாரு. அப்ப பாவத்தை பேச பேச சபை எப்படி இருக்குன்னு தெரியுமா, டெத் கண்டிஷன்ல இருப்பாங்க, எவனும் வாயவே திறக்க மாட்டாங்க, அப்படியே அமைதியா இருப்பாங்க. அந்த சபையை செத்து போன ஒரு சபையா இருக்கும். ஏன்னா அங்க பாஸ்டர் எப்பவுமே பாவத்தை பேசிட்டு இருப்பாரு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இளம்பிள்ளை வாதம்னு ஒரு வியாதி இருந்துச்சா இல்லையா? அந்த வியாதிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த மருந்து பேர் என்ன? போலியோ சொட்டு மருந்து. இப்ப நீங்க இளம்பிள்ளை வாதம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்களா, போலியோ சொட்டு மருந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்களா? சொல்லுங்க சார். ஏன்னா மருந்து கண்டுபிடிச்சனால மருந்து பேரை சொல்ற, வியாதி பேரை சொல்லல. ஆனா ஹெச்ஐவியை பேசும்போது நீ என்னதான் சொல்ற, ஹெச்ஐவின்ற. ஏன் வியாதியை பத்தி பேசுற? மருந்து இல்லைன்னா வியாதியை பேசு, மருந்து வந்துட்டா மருந்த பேசு. ஹெச்ஐவிக்கு மருந்து இல்ல, வியாதியை பேசு. இளம்பிள்ளை வாதத்துக்கு மருந்து இருக்கு, மருந்த பேசு. இளம்பிள்ளை வாதம் என்ற பேரே நிறைய பேர் தெரியாது. ஆனா போலியோன்னு சொன்னா, சொட்டு மருந்து சொன்னா எல்லாருக்கும் தெரியுது. அப்ப சொட்டு மருந்தை ஏன் பேசுறோம்? அதுதான் ரெமெடி. அப்ப சபையானது பாவத்தை பேசிச்சு எப்ப? சிலுவைக்கு முன்னாடி. அப்ப மருந்து இல்ல, பாவத்தை பேசிச்சு. இப்ப பாவத்தை பேசாரா, மருந்த பேச.